அப்போ இந்த சுக்கிலம் எப்போ சாகுறதுன்னா, இந்த உடம்பை வேகினால், இந்த உடம்பை மூலக்கடல் கொண்டு சுட்டால் அன்றி சுக்கிலத்தை சாகடிக்க முடியாது. அப்போ சுக்கிலம் சாகணும். அதுக்கு என்ன வேணும்? பசி இருக்கக்கூடாது. பசி இல்லாமல் இருந்தால், அப்போ பசி இல்லைன்னா என்ன ஆகுனா, மழைஜலம் இல்லை. மழைஜலம் இல்லைன்னா சுக்கிலம் இல்லை, எல்லாம் வற்றி போச்சு. அப்போ உடம்பு ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அற்புதம். என்ன உடம்புடா? பசி இல்லை, அங்கே மழைஜலம் இல்லை, அங்கே சுக்கிலம் இல்லை, காமம் இல்லை, வெறுப்பு இல்லை, விருப்பு இல்லை, சாந்தமே வடிவான உடம்பு. அப்பேற்பட்ட உடம்பா மனிதனுக்கு இருக்கான். அப்போ தான் கொடுத்துருக்கிறான் கடவுள். புரிஞ்சிக்கிறியாப்பா? புரிஞ்சிக்கிறியா ஐயா? யாராவது சொன்னா கேட்பியா நீ? ஏதாவது சொன்ன கேட்பியா நீ? அப்படி வேணாண்ணா, காமத்தேகம் தான் வச்சிருக்கிட்டேன். காமம் தானே இருக்குது, அது தெரியுது, எங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது தெரியும், அது யோகி தானே, யோகி தெரியுமில்ல, அதுக்கு யோகி எங்களுக்கு தெரியுமில்ல. ஏன் தடுமாறுற? பொருளாத காமம் தானே, விட்டு அது பாட்டில் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன செய்யற? இதுக்கிடையில் உள்ளே போடுறேன். அகத்தீஸ்வரா 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 அகத்தீஸ்வரான்னு போயிட்டே இருக்கிறேன். என்னடா இதுக்கிற கோபுறேன்னா, என்னை வஞ்சிக்கக்கூடிய காமத்தையே நான் வெல்ல வேண்டும். அப்படியா? நான் வென்றிருக்கிறேன் மகனே, நான் அந்த அருள் செய்கிறேன். எத்தனை வருஷம் ஆகையா? பொறுத்துறேன். என்ன இப்போ எதுக்கோ இதை பொறுத்து இருக்கிறேன், இதை பொறுத்துக்கிற நாட்டமா பொறுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீ உன் கூடவே வா, உன் கூடவே நான் இருக்கிறேன், நீ கூடவே வருவேன், என்னை கூப்பிட்டுக்கிட்டே வா, நான் கூட வருவேன். அப்போ நீ ஒரு வருஷம் புண்ணியம் செய்கிறேன், என்னை கூப்பிட்றேன், கூப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த உன்னை வஞ்சிக்கலவா, உன்னை தொடர்ந்து வஞ்சிக்குதல்லவா இந்த சக்தி, உனக்கு மாதிரி இருக்கிற ஊனம், அந்த ஆற்றல், அதோட அந்த உடம்புல இருக்க ஊனா இருக்கு இல்லையாவா, இந்த ஒரு சக்தி ரத்தமாக, ரத்தமெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரத்தமெல்லாம் அப்படியே உள்ளே உருகிடும். ரத்தம் அனைத்தும் உருகிட, தோடெல்லாம் குறைந்திட, சூழ்நிறம் அனைத்தும் மேலெல்லாம் கட்டவி விட்டு விட்டு இறங்கிட, ரத்தம் அனைத்தும் உருகிட, சுக்கிலம் உரத்திடை பந்தித்து உரத்திடல் ஆகிடலாம். இந்த சுக்கிலம் அப்படியே இந்த ரத்தமானது உள்ளே உறைஞ்சி போகும். சுக்கிலம் அப்படியே இறுகி கட்டிடும். ரத்தம் வரையும் சுக்கிலமானது அப்படியே நின்று போகும். உடம்புல ரத்தமும் அப்படியே சுக்கிலமும் நின்று போடும். அப்போ என்னாகும்? ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட, சுக்கிலம் உரத்திரை பந்தித்து உரத்திடல் ஆகிட. அப்போ சுக்கிலமானதுக்கு நின்று போச்சு. அப்போ சுக்கிலம் மணியாச்சு, இலகும் தன்மை இல்லை. இப்போ லோகம் அதை கெட்டிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோக்கம் அதை எரித்து விட வேண்டும். அதான் சொல்லலாம், காம பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இது பண்டிகை, இந்த காமன் எரிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அது தத்துவம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்திருக்கும் நோக்கமே, நாம் தொடர்ந்து வருகின்ற உடம்பை நாம் வெல்ல வேண்டும், தொடர்ந்து வருகின்ற அறியாமை நீக்க வேண்டும், தொடர்ந்து பிறவி உண்டு பண்ணுகின்ற மூம்பலத்தை கொள்ள வேண்டும், தொடர்ந்து வருகின்ற பசி இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். பசி இல்லாமல் செய்த நம்மளுக்கு பசி இல்லாமல் இருந்தால் எப்படி? அப்போ உணவு தேவையில்லை, கருவி கணங்கள் அடங்கிடுச்சு, பசி இல்லை. பசி இல்லை, இங்கே மழைச்சலம் இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, மரணம் இல்லை. யார் ஒருவன் பசியை வென்றானோ அவன் நிச்சயமாக காமத்தை வெல்லும்.